நார்மல் டெலிஃபோன் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன வுட்? இதெல்லாம் பழைய கால வுட் தான், நாங்க ரீகண்டிஷன் பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளவு காஸ்ட்? 9,500. 9,500. இது சீமென்ஸோட தான். சீமென்ஸ் போடுறது. ஆமா, அதோட பிராண்ட் அந்த காலத்தோட ஒரு பிராண்ட். அந்த காலத்து இல்ல பிராண்ட், இப்போ பெரிய பிராண்ட். அது அதோட பிராண்ட். அதோட பிராண்ட். கிளாக்ல என்ன ரேட் இது? இது வருது கிளாக் தான், ரயில்வே கிளாக்னு சொல்லுவான். இது அப்படியே செவத்துல மாட்டிக்கிற மாதிரி. இது இப்போ வந்து 200 வருஷத்துக்கு மேல ஆகுது. 200 வருஷத்துக்கு மேலயா? இந்த பாடி இல்ல பிளேட் எல்லாம் நம்ம புது இதுதான். மெக்கானிக்ஸ் எல்லாம் புது மெக்கானிக்ஸ். வர்க்கிங் கண்டிஷன். எவ்வளவு காஸ்ட்? இது வருது 6,500. 6,500. இது வருது 7,500. 7,000. மத்த காஸ்ட் சேம் ரேட் தான். 6,500. ரெண்டு கலர்ல வரும், அவ்வளவுதான். இது வருது 18,500 சார். ஆனா வர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. நான் சொன்ன மாதிரி மெக்கானிக்ஸ் எல்லாம் புது மெக்கானிக்ஸ் தான், போர்டு மட்டும் தான் பழசு இருக்கு. அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். இதுக்கு 2 பேட்டரி, இதுக்கு ஒரு பேட்டரி. நான் சொன்னேன்ல மெக்கானிக்ஸ் எல்லாம் புது மெக்கானிக்ஸ் தான். இது என்ன ரேட்? இது எல்லாமே 3 வேற பிரைஸ் சார். என்ன ரேட் சொன்னீங்க? 18,500 சார். 18,500. ஸ்டிக்கர்லாம் அது வருது 5,500 சார். ஏன் இவ்வளவு காஸ்ட் ஸ்டிக்? இதெல்லாம் அந்த காலத்துல பித்தளை எப்படி செஞ்சு வச்சிருக்கான்னு பாருங்க. எப்படிங்க? இது வந்து பித்தளை இல்ல? பித்தளை. இந்த வுட்டு பழைய கால வுட்டு தான். இத பித்தளை வரைக்கும் நான் புதுசா பண்ணுது. நீங்க பண்ணது? ஆமா. இதுல எவ்வளவு சொல்லுங்க? இது வருது 5,500. 5,500. என்ன வுட் சொன்னீங்க? இது ஈட்டி வுட்னு சொல்லலாம், ஆனா பவர்ஃபுல் வுட் தான். ஈட்டி. இது சேம் ரேட் தான். ஆனா இது சிங்கத்துல, அது குதிரை. இதுல ஒரு சின்ன டெலிஸ்கோப் மாதிரி இருக்கும். இது எவ்வளவு லென்த்? எப்படி போனாலும் ஒரு 3 அடி. 3 அடி வருமா? இது வந்து டெலிஸ்கோப். ஆமா. அவ்வளவு லாங் எல்லாம் கிடைக்காது, ஒரு ஜஸ்ட் ஷார்ட் சைஸ் மட்டும்தான் கிடைக்கும். வயசானவர்கள் இருந்தாங்கல்ல, நம்ம தாத்தா அத்தை எல்லாரும், அவர்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது இருந்தா கிளாஸ் தேவை இல்லை, கிளாஸ் இல்லாமயே பார்க்க முடியும். இது ஈட்டி. 5,000. அந்த காலத்துல எல்லாம் ஜாஸ்தி ஈட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈட்டி, தேக்கு. அது ஒரு 7,500. ஆனா இதுக்கு வந்து ஸ்டாண்ட் ஒன்றும் கிடையாது, தனியா தான் இருக்கும். இதுக்கு நம்ம செப்பரேட் டேப்ல அந்த மாதிரி ஏதாவது பார்க்கணும். அதுக்கு வந்து டேப்ல எதுவும் பார்க்க தேவையில்லை, அப்படியே கொண்டு போய் எல்லாமே 7,500. கம்மி பண்ணுவீங்கல்ல? கம்மி பண்ணி கொடுப்பீங்க. இது என்னது? அந்த காலத்துல எல்லாம் சீமெண்ட்ல யூஸ் பண்ண பேனு. எப்படி போனாலும் ஒரு 200 வருஷத்துக்கு கிட்ட பழக்கம் இருக்கும். 1845 உள்ளது. 1845 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதுல போட்டுருக்கீங்களா? இதுல போட்டிருக்கு. இது எவ்வளவு? அது சேம் ரேட் தான், 9,500. கிராமபோன். கிராமபோன். ஆனா இது வர்க்கிங் கண்டிஷன் தான். வர்க்கிங் கண்டிஷன் தான். வர்க்கிங் கண்டிஷனா? ஆமா சார். இது இப்படி ஒரு 15 வாட்டி இப்படி சுத்தினா போதும். அது எவ்வளவு நேரம் பாடும்? இந்த ரெக்கார்டு ஃபுல்லா பாடும்.
கரண்ட் இல்ல, பேட்டரி இல்ல, எதுவுமே இல்ல. ஆஃப் பண்ணும்போது இது அப்படியே எடுத்து வச்சு இந்த பிரேக் அனுப்புறது. இது வருது 8500 சார். 8500. ஆனா கரண்ட் இல்ல, பேட்டரி இல்லாம ஒர்க் பண்ணும். ஓப்பன் ஆகும் சார். அது சின்ன ஒரு டெலிஸ்கோப் மட்டும்தான் இருக்குண்ணா. டெலிஸ்கோப்பா? அந்த காலத்துல எல்லாம் தாத்தா அண்ணி எல்லாம் யூஸ் பண்ண பொருட்கள் தான். ரொம்ப பவர்ஃபுல்லான வுட்டு. 3 பீஸா கழட்டிட்டு எடுத்துட்டு போக முடியும். இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ், அப்படியே தனித்தனியா கழட்ட முடியும். கழட்டம் எங்க வேணா எடுத்துட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. எங்க பேக்ல கவர்ல எதுல வேணாலும் எடுத்துட்டு. அது நாங்க சொல்றோம் வந்து 5500 தான். சரக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, வேணாலும் எடுத்துட்டு கொடுத்துரு சார். வேற ஏதாவது பிடிச்சிருந்தா பாருங்க, 1-2 பீஸ் இருக்கும்போது நான் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன் சார். சரக்கு பிடிச்சிருக்கு மட்டும் பாருங்க. ஓகே. இந்த மாதிரி பொருட்கள் நம்ம லைஃப்ல தேடி பார்த்தா கிடைக்கிற பொருள் இல்ல. ஒண்ணு நாலு திருச்சுன்னா மறுபடியும் எனக்கே கிடைக்காது. சாருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு மட்டும் பாருங்க. உங்ககிட்ட அந்த டெலிஸ்கோப் இருக்குது, ஒரே பீஸ் தான் இருக்கா. மீது 2 டெலிஸ்கோப் இருக்காது. ஒன்னுல சிங்கிள், ஒன்னுல புதிரை மட்டும்தான் இருக்கு. டெலிஸ்கோப்பா கிடைக்கிறது ரேர் பீஸ் தான், ரொம்ப கஷ்டம் அப்படி கிடைக்கிறது. சரியா பிடிச்சிருங்க, லக்கி பிரைஸ்ல போட்டு தரேன். இந்த மாதிரி கிராஃபோன் எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். கரண்ட் வேணா, பேட்டரி வேணா, கையில யூஸ் பண்றது. இல்ல இந்த மாதிரி பொருட்களை யாரும் யூஸ் பண்றே கொண்டு போல சார். ஜஸ்ட் ஷாப்பீஸுக்காக தான் கொண்டு போறாங்க. யாரும் யூஸ் பண்ற இந்த காலத்துல இல்ல.